ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? நான் சொல்கிறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பென், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பென்? கேக்குதா? கேக்குதுப்பா. ஃபங்க்ஷன்ஸ்லயா அந்த கீவேர்ட் இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சாரி, டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் கீவேர்ட் வந்து டூ ஆர்குமெண்ட். டைப்ஸ். ஒன்று வந்து யூசர் டிஃபைன்டு, இன்னொன்று வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? பொசிஷனல், கீவேர்ட், டிஃபால்ட், வேரியபிள். பொசிஷனல், keyword, default, variable length, argument. ஓகேவா? ஸோ பொசிஷனல் கீவேர்ட் பார்த்துட்டோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா வேரியபிள் லென்த் கீவேர்ட். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் லென்த் கீவேர்ட்ஸில் டூ டைப்ஸ் இருக்கு. சரியா? ஒன்று என்னன்னா சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்க்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க, விச் இஸ் நான் keyword variable length argument. non-keyword variable length argument. Second one என்னன்னா we will be using double star. ஓகே, இது என்னன்னா KWARGS quarks. சரியா? இது என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கீவேர்ட். KWன்றதுக்கு கீவேர்டு, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை தான் வந்து கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை தான் வந்து குவாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இங்கே வந்து கீவேர்டு இருக்காது. சிங்கிள் ஸ்டார்னா கீவேர்டு இருக்காது, டபுள் ஸ்டார்னா நமக்கு கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான். சரி, எப்படி இது எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸில் எப்படி எழுதுறது, என்னென்னலாம் வந்து சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்போ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம், சம் பண்ணுறதுக்கு ஒரு வந்து ஃபங்க்ஷன் எழுதும். இப்போ எழுதுகிறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் தான் நான் வந்து இங்கே வந்து இன்புட்டாக வாங்க முடியும். ரெண்டு நம்பரை தவிர்த்து நான் வந்து தேர்ட் நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கலான்னு பார்த்தா வாங்க முடியுமா? என்னால் வாங்க முடியாது. ஒரு நிமிஷம். தேர்ட் நம்பர் மட்டும் தான், ரெண்டு நம்பர் மட்டும் தான் இங்கே வந்து பிரிண்ட் a + b. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா சம் ஆஃப் 1, 2 இப்படி தான் வந்து கூப்பிட முடியும். இப்போ நான் வந்து 3 நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லை சம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த சேம் ஃபங்க்ஷன் என்னால் கால் பண்ண முடியுமா? கால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து வெறும் 2 இன்புட் மட்டும் தான் இன்புட்டாக போகுது. இல்லை எனக்கு இப்போ 3 இது வேணும்னா நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். டெஃப் sum1 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது என்ன பண்ணுதுன்னா a, b, c 3 வந்து இன்புட்டா 3 இன்புட் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் a + b + c. ஸோ 3 போதுன்னா 3 இன்புட் வருதுன்னா சம் ஆஃப் 1, 2, 3. இப்போ 3 இன்புட் கொடுக்குறப்ப இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம் sum1ன்னு சொல்லிட்டு. இப்போ 4 இன்புட் கொடுக்குறேன். இப்போ நான் இதுக்கு வந்து தனி ஃபங்க்ஷன் எழுதணுமா? ஸோ ஒவ்வொரு தடவை நான் வந்து ஒவ்வொரு வேரியபிள் நான் வந்து ஒவ்வொரு இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறப்ப நான் வந்து தனித்தனி ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இதுக்கும் தனியாக உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் வேரியபிள் லென்த்னா என்னது, நம்ம வந்து லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே 2 கொடுத்துருக்கோம், இங்கே 3 கொடுத்துருக்கோம், இங்கே 4 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான்.
அந்த ஒரு ஃபங்க்ஷனே நீ எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அது வந்து ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். அது எப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்ல கொடுக்கறது? ஆர்குமெண்ட்னா என்னது? இங்க வந்து எத்தனை நம்பர்ஸ் வேணா நம்ம ஆர்குமெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டா கொடுத்துக்கலாம். கரெக்டா? அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இங்க ஆர்குமெண்ட் வந்து நம்ம லென்த் வந்து டிஃபைன்டா இல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா 2 தான், 2 இன்புட் தான் நம்மளால கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. இங்க பார்த்தோம்னா 3 இன்புட் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது, அதுக்கு கம்மியாவும் கொடுக்க முடியாது. 2 1 கம்மியாவும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வேரியபிள் லென்த் கொடுக்கறதுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. டெஃப் greeting சொல்லிட்டு ஒரு நேம் எழுது வாங்குறேன். ஹலோ print. இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணணும்? greeting ஆஃப் நான் என்ன பேர் கொடுக்குறேனோ அந்த பேர் வந்து எனக்கு இங்கே வரும். கரெக்டா? இப்போ நான் வந்து 3 பேர், இப்போ 2 பேரை நான் வந்து க்ரீட் பண்ணணும். ஓகே, ஒன்று ருகேஷ், இன்னொன்று ஜான். ஓகே, இப்படி நான் கொடுக்குறப்ப எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எரர் வரும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு? ஒரு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து ஒன்று தான் வந்து இன்புட்டை எடுத்துக்கும். ஆனால் நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம்? 2 கொடுத்துருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேரியபிள் லென்த் வந்திருக்கோம். வேரியபிள் லென்த்தில் 2 டைப்ஸ்னு சொன்னேன். ஒன்று வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட், இன்னொன்று வந்து கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணோம்? சிங்கிள் ஸ்டாரு. செகண்ட் ஒன்று என்னது? டபுள் ஸ்டார். சரி, சிங்கிள் ஸ்டார் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிங்கிள் ஸ்டார்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஸ்டார் வந்து நீங்கள் போட்டுடணும். ஓகே, நீங்கள் இப்படி போட்டுட்டா இப்போ நான் வந்து வெறும் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? வெறும் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இப்போ greeting ருகேஷ்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? இங்கே உள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? உள்ள வர நேமை எனக்கு பிரிண்ட் பண்ணு. இங்கே என்ன நேம் வருதோ அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ருகேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது? நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் இந்த ஸ்டார் இல்லாம பிரிண்ட் பண்றதுக்கும் ஸ்டாரோட பிரிண்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் இங்க கீழே பிரிண்ட் பண்றேன் ஸ்டார் இல்லாம. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நேம் வந்து எப்படி உள்ள இன்புட்டா போகுது? ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டார் மட்டும் தான் நான் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். அதுதான் நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அதாவது நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். சிங்கிள் ஸ்டார் போட்டோம்னா நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இது வந்து நான் இப்படி சிங்கிள் ஸ்டார் போட்டோம்னா என்னோட இன்புட் வந்து எனக்கு இங்க டப்புலா வந்திருக்கு பாருங்க இங்க. ஸோ நான் கொடுக்குற நேம், நான் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கேன், அந்த நேமே வந்து எனக்கு டப்புலா வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நான் வந்து இங்க ஸ்டார் போட்டிருக்கேன், மல்டிபிள் நேம் வந்து நான் இங்க கொடுக்க போறேன். ஓகே, ஜான், பென், ஓகே, பத்மா, ஜோஜி. ஸோ இது மாதிரி எத்தனை நேம்? 5 பேர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் 5 பேர் கொடுத்தாலும், ஸோ இங்கே நான் 5 பேர் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் நேம் தான். ஆனால் நான் இங்கே 5 நேம் கொடுத்தாலும் எனக்கு இன்புட்டாக எடுத்துக்கும். அது எப்படி கன்சிடர் பண்ணோம்னா ஒரு டப்புலாக கன்சிடர் பண்ணும். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு டப்புலாக மாறிடும். ஓகேவா? இந்த டப்புள் வந்து போயிட்டு என்ன எதில் ஸ்டோர் ஆகிடும்? நேமில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே நேம் நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? ஒரு டப்புள். ஓகே, நான் இப்போ வந்து இதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைப் ஆஃப் நேம் என்ன டேட்டா டைப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு? டப்புள் டேட்டா டைப்பில் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டார் நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டப்புலாக வந்து உள்ள வந்து டப்புலாக போகும். ஸோ டப்புலாக போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்டார் போனோம்னா ஆல்வேஸ் நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த்தில்
டப்பிள். சரியா? அப்ப டப்பிளா போகுதுன்னா இப்போ உள்ள வந்து இப்போ ஒரு வந்துருச்சு. நான் வந்து இப்போ டைரக்டா பிரிண்ட் நேம்னு கொடுக்க முடியுமா? பிரிண்ட் நேம்னு கொடுத்தேன்னா எனக்கு இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். எல்லா நேமும் ஒரு டப்பிளில் பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு நேமாக எனக்கு வரணும். ஒவ்வொரு நேமாக வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அகைன் ஐ ஷுட் யூஸ் ஃபார் லூப். ஃபார் I இன் நேம் பிரிண்ட் hello I. புரியுதா? ஸோ ஃபார் I இன் நேம்னா இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த டப்பிள்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு ஐக்கு அசைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ எனக்கு வரும்? ஒரு கேஸ் வரும், எல்லோ ருகேஷ். செகண்ட் என்ன வரும்? ஜான் வரும், எல்லோ ஜான். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து எல்லோ ருகேஷ், எல்லோ ஜான் ஒன்று ஒன்றா எனக்கு வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் நான் கொடுத்தாலும் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நான் உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் வந்து இல்லை. சரியா? இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் வருது, பின்ற ஒரு வேரியபிள் வருது, சின்ற ஒரு வேரியபிள் வருது. ஸோ நீங்கள் எத்தனை நேம் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் வந்து உங்களால் வந்து இது ஃபிக்ஸ்டு நம்பராக தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கண்டிஷனும் இங்கே வந்து இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இப்போ இந்த இதை எப்படி நம்ம வந்து இப்போ சம்மில் வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ டெஃப் சம், இப்போ ஏ கமா பி. ஓகே, பிரிண்ட் ஏ பிளஸ் பி. இப்போ இது ஓகே, இது ரெண்டு நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு போடுறோம். இப்போ சம்லேயே வந்து 1,2 அப்படின்னு கொடுக்குறோன்னா இப்போ 1 + 2 ஆட் ஆகிட்டு எனக்கு 3ன்னு வருது. இப்போ 1,2,3ன்னு நான் கொடுக்குறேன். இது எப்படி நம்ம வந்து இதில் எழுதுறது? இந்த ஃபங்க்ஷனில் எப்படி எழுதுறது, எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டா? ஓகே, சரி ஓகே. இப்போ நான் வந்து வெறும் சிங்கிள் ஸ்டார் போடுறேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இதை எப்படி சம் பண்ணலாம்? உள்ளே வந்து எப்படி எழுதி நான் வந்து எப்படி இதை வந்து சம் பண்ணலாம்? இப்போ உள்ளே வந்து என்னோட கோட் என்னவா இருக்கணும்? முன்னாடியே சொல்லிட்டேன் டப்புளாக வரணும்னு சொல்லிட்டு. ஸோ டப்புளாக வந்ததுன்னா இப்போ இது சம் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் வந்து சம் பண்ணி எப்படி வந்து ஆட் பண்ணுவீங்க? பிரிண்ட் பி அப்படின்னு கொடுக்குறோன்னா இப்போ டப்பில் தான் வருது 1,2,3. ஸோ நீங்கள் இங்கே எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து இங்கே உள்ள ஆட் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தாலும் அது எல்லாமே டப்பிலாக தான் போக போகுது. சரி ஓகே, டப்பிலாக உள்ளே போகுது. உள்ளே போனோடனே என்ன நடக்குது? எப்படி இதை ஆட் பண்ணுறது? இது எல்லாமே ஆட் பண்ணுறது எப்படி? மனோஜ், அந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் பி அப்படின்னு கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் ரிகர்ஷன் எரர்னு வருதுப்பா. ம், வரல. எப்படி? எனி அதர் ஐடியா? ஒரு டப்பிளில் இருக்கிறத ஆட் பண்ணுறதுனா எப்படி ஆட் பண்ணுறது? எப்படி? கைஸ் சொல்லுங்க, நம்ம பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு டப்பில் வந்து ஆட் பண்ணோம். அதில் இருக்கிறது அவுட்புட் ஈக்குவல் டு ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறதுக்கு எப்போவுமே 0ன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன். கரெக்டா? அவுட்புட் 0. நெக்ஸ்ட்டு ஃபார் I இன் பி ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிறேன். வேல்யூவாக எடுத்து அவுட்புட் ப்ளஸ் ஈக்குவல் டு I.
return output. இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா எனக்கு 708 அவுட்புட். புரிஞ்சுதா? ஒவ்வொரு வேல்யூவாக இப்போ இங்கே ஃபார் ஐ இன் பி, பி வந்து டப்புலாக இருக்க போகுது. கரெக்டா? print b, b வந்து உள்ள ஃபர்ஸ்ட் டப்புலாக வரும்ப்பா. டப்புலாக வந்தோடனே நான் இது ஒவ்வொரு வேல்யூவாக நான் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இந்த அவுட்புட் ஈக்குவல் டு 0வில் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்? ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ வருதோ அதை வந்து அவுட்புட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் பி, ஃபார் ஐ இன் பினா ஒவ்வொரு வேல்யூவாக பியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து ஐக்கு வரும். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இங்கே அவுட்புட் ப்ளஸ் ஐ. அதை நம்ம இது எப்படி எழுதலாம்? அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் ஐ. ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும். 0 ப்ளஸ் 1 இந்த வேல்யூ வந்து ஆட் ஆகும். அப்போ அவுட்புட் வந்து எனக்கு 1ஆ மாறிடும். நெக்ஸ்ட் வந்து 2 வரும். 2 வரப்ப 1 ப்ளஸ் 2 3ஆ மாறும். அவுட்புட் வந்து 3ஆ மாறிடும் செகண்ட் லூப்பில். தேர்ட் லூப்பில் வந்து 3 ப்ளஸ் 3 6ஆ மாறும். இது எல்லாமே இப்படி லைனாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஞாபகம் இருக்கா? இதை வந்து நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வில் பி ஆடிங். சரியா? இப்போ ஆட் பண்ணணும் ஒரு டப்புள்குள்ள அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதே இதில் புரிஞ்சுதா? இது யாருக்காவது புரியலையா? அது நந்தா, புரிஞ்சுண்ணா. பத்மா, புரிஞ்சிச்சுண்ணா. கீர்த்தனா, புரிஞ்சிச்சு. ஜான், புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இன்னொரு தடவை ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன். தெரியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, நான் வந்து a, b ரெண்டு வந்து இன்புட்டாக எடுக்குது. சரியா? இப்போ print a plus b. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா வேரியபிள் லென்த். வேரியபிள் லென்த்னா என்னது? நான் வந்து இன்புட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து கொடுக்கலாம். அதாவது நான் எனக்கு வந்து கவுண்ட் வந்து இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு சில டைம் 2 நம்பர்ஸை கொடுத்து நான் ஆட் பண்ணுவேன். ஒரு சில டைம் 3 நம்பர்ஸை கொடுத்து ஆட் பண்ணுவேன். ஒரு சில டைம் இத்தனை நம்பர்ஸ் வந்து கொடுத்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நான் வந்து நம்பர்ஸை வந்து அதிகமாக கொடுப்பேன். ஆனால் அது வந்து நான் ஃபிக்ஸ்டு லென்த்னு எதுவும் இல்லை எனக்கு. ஸோ வேரியபிள் லென்த்துக்கு நம்ம ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் என்னன்னா நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். அதை வந்து ஆர்க்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ஸ்டார் போடுறோம் அப்படின்னா we call it as args. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து a கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? b. ஓகேவா? இப்போ print a, bன்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sum1 என்றது என்னோட ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? print 1, 2. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏல வந்து 1 வரும், பில வந்து 2 வருமா? கரெக்டா? ஆமாம், கரெக்ட். ஆனா பில வந்து 2 வந்து இன்டிஜரா இருக்குமா இல்ல என்ன டேட்டா டைப்ல இருக்கும்? ஸ்டார் இருந்தா என்ன டேட்டா டைப்பா இருக்கும்? ஸ்டார் இருந்தால் என்ன டேட்டா டைப்பா இருக்கும்? மனோஜ், ஆ? ஜான், நீ சொல்லுப்பா. இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார் இருந்தா என்ன டேட்டா டைப்பா இருக்கும்? ஜான், கீர்த்தனா, மொத்தத்துல யாரும் கவனிக்கலன்னு தான் தெரியுது. ஸ்டார் இருந்தா டுப்பிளா இருக்கு.
டியூப்பிளாக இருக்கும். ஸோ 1 வந்து உங்களுக்கு வந்து இன்டீஜர், 1 வந்து டியூப்பிளில் இருக்காது. 1 வந்து இங்கே வந்து ஏல வந்து டேரெக்டாக போயிட்டு நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அது வந்து போயிட்டு அசைன் ஆகிடும். சரியா? இப்போ நான் 1 கொடுத்ததுனால 1 வந்து ஏக்கு போயிட்டு அசைன் ஆகிடும். பியில் என்ன கொடுத்துருக்கேன்? 2 கொடுத்ததுனால 2 வந்து டியூப்பிளாக எனக்கு வந்து மாறிடுச்சு. டியூப்பிள் டேட்டா டைப்பில் எனக்கு இருக்குது. சரி, இங்கே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ கால் பண்ணுறப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுக்குறேன்னா 1 மட்டும் எனக்கு தனியாக இருக்கும். 1 வந்து ஏல இருக்கும். பியில் என்ன இருக்கும்? இந்த 2, 3, 4, 5, 6, 7 இது எல்லாமே டியூப்பிளில் இருக்கும். சரியா? ஸோ பியில் வந்து எனக்கு இது, ஏல வந்து 1 இதுதான். சரியா? இப்போ இந்த 1ஐயும் இந்த 2, 3, 4, 5, 6, 7 இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணணும். சரியா? இங்கே சம்மில் நான் இங்கே கொடுக்கறத வந்து ஆட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ இது சொல்லுங்க. இப்போ 2 வேல்யூ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் வந்து என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூ வருதோ அது வந்து ஏனா வச்சுக்கிறேன். ஃபார் ஐ இன் பி, பி தானே டியூப்பிளாக இருக்குது. ஃபார் ஐ இன் பி output equal to output plus I. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அவுட்புட்டை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் ரன் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக எனக்கு ஆட் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் என்ன வருதோ அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ இதை நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோன்னா ஏல போயிட்டு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் ரிட்டர்ன். இந்த இடத்துல பிரிண்ட் போடுறேன், பிரிண்ட் அவுட்புட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஏல போயிட்டு இப்போ பிரிண்ட் அவுட்புட். ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஏல பார்த்தா எனக்கு வந்து 28 இருக்குமா? இருக்காது. இட் இஸ் எம்டி. உங்களுக்கு ஏல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏல வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கீவேர்டு எதுவுமே நம்ம வந்து பாஸ் பண்ண மாட்டோம். மல்டிபிள் வேல்யூஸ் மட்டும் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு சிங்கிள் ஸ்டார் போடுவோம். சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் இங்கே சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற வேரியபிள் இந்த இடத்துல நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஏ வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் அந்த ஆர்டரில் கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இப்போ நீங்கள் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ, ஈயை வந்து நீங்கள் வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கூட மாற்றிக்கலாம். இப்படி கூட மாற்றிக்கலாம். சரியா? இப்படி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இந்த இடத்துல ஃபார் ஐ இன் இ, ஈயா மாறிடும். கரெக்டா? ஸோ இப்போ நான் கொடுக்குற அவுட்புட் வந்து இப்போ எங்கே போகும்? இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ வந்து ஈல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். 5, 6, 7. 5, 6, 7 தான். 5, 6, 7 என்ன டேட்டா டைப்ல இருக்கும்? டியூப்பிள்ல இருக்கும். டியூப்பிள்ல. print e. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்றப்ப நமக்கு என்ன வருது? 5, 6, 7. ஓகே, இப்போ நான் ஏல போயிட்டு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா 19. சரியா? 5, 6, 7ஐயும் இந்த 1ஐயும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிசிடியை நான் இங்கே உள்ள ஆட் பண்ணியிருக்கேனா? பிசிடியை உள்ள இன்புட்டா எடுத்திருக்கேனா? இல்ல, நான் இந்த கோட்ல வந்து பிசிடி வந்து இன்புட்டா போயிருக்கு. ஆனா உள்ள நான் எதுவுமே ப்ராசஸ் பண்ணல. ப்ராசஸ் பண்ணது என்னென்ன வேல்யூஸ் மட்டும் தான் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்? அவுட்புட் ஏவியும் ஈயும் மட்டும் தான் நான் வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிறது மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேனே தவிர்த்து பிசிடியை ஆட் பண்ணல. பிசிடினா என்னது? இந்த 2, 3, 4 நான் வந்து ஆட் பண்ணல. இந்த 1ஐயும் 5, 6, 7ஐயும் இது மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இல்லைனா இங்கே அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்படி வச்சோம்னா ஃபஸ்ட்டு பிளஸ் டி. ஓகேவா?
வச்சிட்டோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து a பிளஸ் இங்கே 4 இருக்கு இல்லையா, இந்த 4 இது ஆட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துடும், அவுட்புட்டுக்கு போயிடும். தென் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு 28 அவுட்புட் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பிசிடி எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட் என்னென்ன வாங்கியிருக்கணும் அது எல்லாமே உள்ள ப்ரோக்ராமிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னது நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் ஆனா இப்ப வேரியபிள். நான் கீவேர்ட் வேரியபிள்னா அந்த ஸ்டார் தான் நான் கீவேர்ட் வேரியபிள் தானா? ஆமா, ஸ்டார் வந்ததுன்னா ஓகே இட் இஸ் நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த். ஓகேண்ணா. இது என்னன்னா ஸ்டார் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் யூஸ் பண்றது வந்து கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். சரியா, இது வந்து KWARGS கீவேர்ட் ஆர்க்ஸ். சரியா, இதை தான் இப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வென் யூ வாண்ட் டு பாஸ் வேரியபிள் நம்பர் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா நமக்கு என்னது பார்த்துருப்போம்? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னதுப்பா? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? டிஃபைன் பண்ணிடுறதுண்ணா வேரியபிளுக்கு என்ன வரணும் அப்படின்னு. def detail name age அப்படின்னு கொடுக்குறோன்னா சப்போஸ் பாஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல டீட்டெயில் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா இது என்ன கீவேர்டோ அதை நம்ம உள்ள வந்து போட்டு நம்ம வந்து கால் பண்ணுவோம். கரெக்டா, இதானே கீவேர்ட் ஆர்குமெண்ட்டு. ஆமாண்ணா. ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் கால் பண்ணுறப்ப ஐ வில் பி யூசிங் கீவேர்டு, என்ன கீவேர்டோ அதை வந்து நான் வந்து கொடுத்து நான் வந்து கால் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல இப்போ கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இப்போ இந்த கீவேர்டே வேரியபிள் லென்த்தில் நம்ம வந்து கொடுக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் நான் வந்து கால் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன தோணுதோ அதை வந்து நான் வந்து கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஐ வில் பி கோயிங் வித் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இது எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகும்? நீங்கள் வந்து நான் கீவேர்ட்னா டப்புலாக ஸ்டோர் ஆகுது, சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணோன்னா டப்புலாக ஸ்டோர் ஆகுது. இப்போ டெஃப் டீடைல்ஸ் இன்னொரு அதே ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். இப்போ டபுள் ஸ்டார் இன்ஃபோன்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, இப்போ டபுள் ஸ்டார் போட்டோம்னா நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து டிக்ஷனரியா ஸ்டோர் ஆகும். ஓகே, டிக்ஷனரியா பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் டீட்டெயில்ஸை கால் பண்ணுறப்ப நான் வந்து டபுள் ஸ்டார் போட்டோன்னா எப்போவுமே நான் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணி மட்டுமே தான் நான் வந்து கால் பண்ண முடியும். டீட்டெயில்ஸ் நேமு ஏஜ். நேம்ன்றது உங்களுக்கு கீயாகவும் வேல்யூன்றது அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு நேம் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அது வந்து உங்களுக்கு வேல்யூவாகவும் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் ஏஜ்ன்றது ஒரு கீ, 19ன்றது ஒரு வேல்யூ. இல்லை நான் நெக்ஸ்ட்டு என்னோட ஃபோன் நம்பரும் நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுக்கணும், அதுவும் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பேன் நம்பர் இதுவும் வந்து நான் கொடுத்துக்கலாம். இது வந்து வேரியபிள் லென்த் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் ஆர்குமெண்ட் இல்லை சாரி. ஸோ கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ நம்ம கீவேர்ட் கொடுக்குறப்ப நம்ம ஃபிக்ஸ்டு லென்த் இல்லாமல் we can give வேரியபிள் லென்த். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? we should use டபுள் ஸ்டார். சரி, ஓகே, இது எப்படி நான் வந்து உள்ள எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா டிக்ஷனரி எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எடுப்போம், அதே ஃபார் லூப்பு தான். டிக்ஷனரிக்கு ஃபார் லூப் என்னது? ஃபார் I, j in info dot items. ஐட்டம்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ஷனரியில் வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஃபார் I, j in இது போட்டோம்னா print I, j. ஸோ இப்படி பண்ணுறப்ப நமக்கு கீ தனியாகவும் வேல்யூ தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம்.
ஓகே, ஓகேவா? ஸோ ஆனால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இப்போ வந்து இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுவாங்க? KWARGS. ஸோ நம்ம டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஸ்டார் KWARGS நம்ம என்ன நேம் ஆனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் இண்டஸ்ட்ரி நீங்கள் நார்மல் உங்களுக்கு ஏதாவது படிக்கிறீங்க செய்கிறீங்க, ஏதாவது பைத்தான் நோட் புக் ஏதாவது வெளியில் பார்க்குறீங்க செய்கிறப்ப உங்களுக்கு இந்த வேர்டு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீவேர்டு ஆக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் டினோட்டிங் வேரியபிள் லென்த் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகேவா? இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, அதே மாதிரி KWARGS இது வந்து நான் வந்து டிக்ஷனரியாக வந்து உள்ள வந்து இன்புட்டாக வரப்போகுது. அப்போ டிக்ஷனரியாக இன்புட் வருதுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் I, J. டிக்ஷனரியானாவே கீயும் இருக்கும் வேல்யூவும் இருக்கும். கீயும் வேல்யூவும் இருந்ததுன்னா I இருக்கணும், J இருக்கணும். ஃபார் I, J இன் KWArgs.items. ஓகே, K, V அப்படின்னு கொடுக்குறோன்னா ஈக்குவல் டு இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். நான் வந்து ஒரு n1 ஈக்குவல் டு 10, n2 ஈக்குவல் டு 20. இப்போ நான் வெறும் 10, 20ன்னு கொடுக்குறேன். 10, 20, 30ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னால் இதை வந்து கால் பண்ண முடியுமா? கால் பண்ண முடியாது. பிகாஸ் டிஸ்பிளே டேக் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 3 were given. இந்த இடத்துல நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கோமா? கொடுக்கல. இப்போ A, B, C இப்போ 3 கொடுக்குறோம். A, B, C, அதுக்கப்புறம் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? A, B, Cயில் போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. print A, B, C, டபுள் ஸ்டார் KWARGS. அதாவது இங்கே டபுள் ஸ்டார் வேணாம், கால் பண்ணுறப்ப KWARGSன்னு கொடுக்கும். நம்ம கொடுக்குறப்ப இது வந்து டிக்ஷனரி. ஸோ 10 வந்து டேரெக்டாக போயிட்டு ஏல ஸ்டோர் ஆகிடுச்சு, பியில் வந்து 20, சியில் வந்து 30. இது வந்து எம்டி டிக்ஷனரி. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோமா? இதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து எம்டி டிக்ஷனரி. இப்போ நான் 14 போடுறேன். இப்போ நான் 14 போட்டேன்னா இது போயிட்டு எங்கே ஸ்டோர் ஆகும்? KWARGSல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஆனால் எரர் வரும். ஏன்னா KWARGS எப்போவுமே வந்து கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். கீவேர்டு ஆர்குமெண்ட், இதுக்கு பேரே வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்னது? நீ கால் பண்ணுறப்ப நீ ஏதாவது நேம் வச்சு தான் நீ வந்து கூப்பிட்டாகணும். இதை n4 ஈக்குவல் டு 40 இல்லை வேறு ஏதாவது n is equal to 40 இல்லை a is equal to 40 இது மாதிரி தான் நீ கொடுத்தாகணும். ஸோ இப்படி கொடுக்குறப்ப தான் உனக்கு அது வந்து கால் ஆகும். n5 equal to 40. IEJ உள்ள IEJ தானே வருது. ஸோ இந்த இடத்துல ABC 10, 20, 30. ஓகே, n5 என்னது? n5 வந்து 40. அது வந்து KWARGSல வந்து நம்ம கீவேர்டு இல்லாமல் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை என்னால் கால் பண்ண முடியுமா? இப்போ n5 இல்லாமல் டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு என்னால் வந்து கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை கால் பண்ண முடியுமா? கால் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு கீவேர்டு இருந்தால் தான் அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? ஸோ கீவேர்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். n5 is equal to 40 கொடுத்தாச்சு. அது வந்து எனக்கு டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார் I, J in keyword arguments dot items. அப்போ இதுக்குள்ளே என்ன போகும்? இந்த n5 மட்டும் தான் போகும். அதானே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. கீவேர்டு ஆக்ஸில் வந்து n5 40 தான் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபார் I, J வந்து என்ன?
iன்றது n5, jன்றது 40. ஸோ அதுதான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்லி வந்து வெறும் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை வந்து சப்போஸ் என்னோட ரோல் நம்பர் 43, ஓகேவா, என்னோட நேம் ருகேஷ், மார்க் என்னோட மார்க் என்ன 90, எந்த சப்ஜெக்டில் மேக்ஸ். ஸோ இது மாதிரி என்னோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளேன்னு கொடுத்தோன்னா இது எல்லாமே வந்து கீ வேல்யூ பேரில் எனக்கு உள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கும் நான் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்லாம் எதை வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம்? சிங்கிள் ஸ்டாரா டபுள் ஸ்டாரா? சிங்கிள் ஸ்டார். சிங்கிள் ஸ்டார். ஃபார் கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் டபுள் ஸ்டார். டபுள் ஸ்டார் கொடுத்தா அது எந்த டேட்டா டைப்ல போய் ஸ்டோர் ஆகும்? டிக்ஷனரி. டிக்ஷனரி. ஓகே, சிங்கிள் ஸ்டார் கொடுத்தா டுப்பிள். டூப்பிள். சூப்பர். ஓகே, இப்போ என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்கோம் கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஃபங்க்ஷன் சம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், அது வந்து ஃபங்க்ஷன் 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் 2, அது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அது ஃபங்க்ஷன் 2. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் 3, இது எதுக்குன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷன் 4, இது வந்து டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்தது ஒரு மாடியூல். ஓகே, இது வந்து மாடியூல் 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் 1. இந்த ஃபங்க்ஷன் 1 நான் எதுக்கு எழுதுறேன் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஜிபேக்காக இந்த ஃபங்க்ஷன், ஜிபே அக்கௌண்ட், ஜிபே இது பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சென்ட் மணி சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன எழுதுறேன்னா பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் 3. இது என்னன்னா ரிசீவ் மணி இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இது மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஜிபேல. ஸோ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்தது என்ன, இதுக்கு பேர் என்னது? மாடியூல்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் we call it as module. So we call it as module 2. இது module 1, இது module 2. சரியா? ஸோ குரூப் ஆஃப் மாடியூல்ஸ், இது மாதிரி குரூப் ஆஃப் மாடியூல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as library. very very important sir. லைப்ரரின்னு சொல்லுவோம். பைத்தான்ல எக்கச்சக்க லைப்ரரிஸ் இருக்கு. சரியா? பேண்டாஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேண்டாஸ் எல்லாம் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸல் ஃபைலை எப்படி நீங்கள் வந்து லோட் பண்ணி இதில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, இதில் டூப்ளிகேட் காலம்ஸ் இதில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே பேண்டாஸ் என்ற லைப்ரரி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, அதே மாதிரி நம்பைன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. இது நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ மேட்ரிக்ஸ், 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம், இது 3x3 மேட்ரிக்ஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, இது மல்டிப்ளை பண்ணுறதுனா நம்ம எப்படி பண்ணுவோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துப்போம், தென் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம், திருப்பி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு தேர்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது இப்படி தானே பண்ணுவோம் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து பேக் எண்டில் வந்து எழுதி வச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் மேட்ரிக்ஸ் 1 டாட் மேட்ரிக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடந்து அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வி கால் இட் அஸ் மாடியூல். குரூப் ஆஃப் மாடியூல்ஸ் வி கால் இட் அஸ் லைப்ரரி. பைத்தான் ஹேஸ் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி சப்போர்ட். சரியா, எக்ஸ்டென்சிவ் அதாவது இது மாதிரி மிஷின் லேர்னிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்க்கு மாடல் ட்ரைனிங்க்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சுட்டாங்க ஏற்கனவே. அதை நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். மல்டிபிள் அல்காரிதம்ஸ், நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. நம்ம டைரெக்டாக நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். சரியா, ரொம்ப சிம்பிளாக இருக்க போது, உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ஈஸியாக மாற்ற போகுது பிகாஸ் ஆஃப் திஸ் லைப்ரரி. இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் பைத்தானை இப்போ எல்லாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி சப்போர்ட் இருக்குது. ஃபார் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், இதுக்கெல்லாம் நம்ம லைப்ரரி சப்போர்ட் நமக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. சரியா, சரி ஓகே. இப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் we have two types of variables. Two types of variables in functional programming. functional programming னா என்னது? இந்த def போட்டு நம்ம பண்றோம் இல்லையா, அதான ஃபங்க்ஷனல். functional programming we have two types of variables. ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன் இஸ் global variable, second one local variable. global variable, local variable. ஓகேவா, இப்போ குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் வேரியபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட், the variables which are declared outside the function, outside the functions are called as global variable. ஓகேவா, இந்த global variables we can access in all functions in that module. அந்த மாடியூல்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷன் in that module. சரியா, சரி ஓகே. புரியல, எனக்கு இன்னும் புரியல அப்படின்றவங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கேன்? the variable which are declared outside the function are called as global variable. இப்போ a is equal to 10 ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, அண்ட் ஐ எம் கிரியேட்டிங் ஒன் ஃபங்க்ஷன் f1 சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து இன்புட் எதுவுமே பாஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா print a. சரியா, print a. நெக்ஸ்ட் def f2. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா print a plus 10. இப்படி ரெண்டு வந்து கொடுத்துருக்கேன். f1 கால் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும்? f1 கால் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும்? ஏன்றத வந்து ஏன்ற ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கரெக்டா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கா? ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. கரெக்டா, ஸோ இந்த வேரியபிளை நான் என்ன சொல்லுவேன்னா ஐ கால் இட் as global variable, and this global variable can be accessed in all the functions. இங்க இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த குளோபல் வேரியபிளை. இப்போ a is equal to 10 போட்டோன்னா இதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஏவை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். f2குள்ளேயும் நீங்கள் வந்து ஏவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் f1 கூப்பிடுறேன் அப்படின்னா என்ன ஜான் வீடியோ ஆன்ல இருக்கு. f1 கால் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஏவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். f2
F2 கால் பண்றப்ப எனக்கு A வந்து 10 ஆட் பண்ணிட்டு எனக்கு 20 வந்து இன்புட் எனக்கு அவுட்புட்டா எனக்கு வந்து வரும். சரியா? ஸோ குளோபல் வேரியபிள்ஸ் ஐ கேன் ஆக்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் in this module. இந்த மாடியூல்ல இருக்க ஃபங்க்ஷன்ல இப்போ def f3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னா print a அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a மைனஸ் 20 அப்படின்னு போட்டோன்னா ஓகே இப்போ f3 கொடுத்தா எனக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா எனக்கு இந்த a is equal to 10 இந்த நோட் புக்கில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த a is equal to 10 நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். சரியா? a is equal to 10 இந்த நோட் புக்கில் எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும் அதுக்குள்ளே நீங்கள் ஏன்னு போட்டிங்கன்னா இந்த குளோபல் வேரியபிளை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா we are going to see local variable. அதே இப்போ f4ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த 4ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள b is equal to 10 அப்படின்னு எழுதுறேன். print b. ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் def f5 என்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள print b plus 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ f4 கால் பண்ணுறேன். f4 கால் பண்ணுறேன் என்ன நடக்கும்? b is equal to 10 print bன்னு கொடுத்துருக்கேன். 10 வந்து print ஆகிடும். இப்போ f5 நான் கால் பண்ணுறப்ப எனக்கு இந்த b வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த bன்றது வந்து நான் f4க்கு தான் வந்து நான் எழுதியிருக்கேனே தவிர்த்து அது வந்து வெளியில் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யூ நீட் டு பி வெரி கிளியர். லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா these variables which are declared inside the function are called as local variable, and local variables are accessible only to the functions where we have declared. நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அவங்களால அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து அதை தவிர்த்து வெளியில யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? குளோபல் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் இப்போ உடனே வந்து ஜோஜி வந்து டவுட் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து லோக்கல் வேரியபிளை வந்து எனக்கு குளோபலாக எனக்கு யூஸ் பண்ணணும், இந்த பியை வந்து நான் வந்து எஃப்ஐலையோ நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கேட்குறதுக்கு அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா பைத்தான் யார் கைடோ வேன் ரோசம் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு தான் குளோபல்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. குளோபல் இஸ் எ கீவேர்ட் சார். சரியா? குளோபல்ன்ற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறாரு. இதுக்கு என்ன பர்பஸ், எதுக்காக நம்ம குளோபல் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டு டிக்ளேர் குளோபல் வேரியபிள் inside the function. புரிஞ்சா? to declare global variable inside the function. ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா அது லோக்கலா குளோபலா? லோக்கல். அந்த லோக்கலை குளோபலா மாத்துறதுக்கு தான் இந்த குளோபல் கீவேர்டை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? சரி, ஓகே. இது எப்படி நம்ம கோடிங்ல எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த b is equal to 10 இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். இந்த குளோபல்னு எழுதிட்டாலே குளோபல் b
b is equal to 10. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்து போட்டோம். குளோபல் வந்து என்ன பண்ணுறோம், பியை வந்து நான் குளோபலாக மாற்றுறேன். அதோட வேல்யூ என்ன, b is equal to 10ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ பியில் வந்து நான் வந்து b + 10 இங்கே இருக்கிற வேல்யூவை +10 பண்ணுறேன். இப்போ F4 நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே 20ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ F4 கால் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 20 பிரிண்ட் ஆகும். இப்போ F5 நான் கால் பண்ணாலும் எனக்கு இந்த பியை நான் வந்து F5 என்ற ஃபங்க்ஷனில் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ருகேஷ், எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து நார்மலாவே ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுத்தா அது ஃபங்க்ஷன் ஆக்சுவலி எனக்கு நடுவில் நெட் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க இது கரெக்டா குளோபல் வேரியபிள் முடிக்கும் போது தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில தர எல்லாமே குளோபல் வேரியபிளா? எஸ், ஃபங்க்ஷனுக்கு அதுதான் நம்ம இங்க எழுதி இருக்கோம் பாருங்க. இப்போ ஓகே. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு தர எல்லாமே குளோபல் வேரியபிள்னா இந்த பிஏ டைரக்டா வெளியிலே நார்மல் b is equal to 20னா அது லோக்கலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், குளோபலாவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த குளோபல் வேர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண போற பர்பஸ் என்ன? ஓகே, பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கன்னா வந்து ஓகே ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு சில இது என்ன ஆகும்னா, ஒரு சில கேசஸில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை 2 விதமாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ நம்ம இந்த இடத்துல குளோபலுக்கு குளோபல் வந்து வெளியிலையும் நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எழுதுகிறோம்னு நினைக்கிறோம். ஓகேவா? அது எழுதுறோம். ஆனால் அது வந்து நம்ம குளோபலாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறப்ப அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் எழுதினாலும் அதுவும் குளோபலாக மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, குளோபல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அது பர்பஸ் வந்து இது மட்டும் தான். நீ ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நீ வந்து எழுதுற அது, ஆனால் அது வந்து லோக்கலாக இருக்க போகுது. ஆனால் நீ அது வந்து குளோபலாக நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறப்ப நீ குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து குளோபலாக நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய கோடிங் எழுதிக்கிட்டே இருக்கோம். இப்போ நடுவில் நான் ஒரு வேரியபிளை லோக்கலாக டிக்ளேர் பண்ணுறேன், பட் அது எனக்கு குளோபலாக வேணும்னாலும் நான் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ். ஓகே. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன். a is equal to 777. ஓகே, 10 f1 a is equal to 777 print a. இப்போ இதுதான் வந்து என்னோட ஃபங்க்ஷன். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நான் f1 கால் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 777. இப்போ a வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இந்த f1குள்ள a is equal to 777 கொடுத்துருக்கேன். print a அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு f1ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, I will be getting 777. இந்த இடத்துல என்ன நடக்குது எனக்கு? இது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறத கால் என்ன வேரியபிள்? குளோபல். இது வந்து குளோபல் வேரியபிள். இது என்ன வேரியபிள்? லோக்கல். இது வந்து லோக்கல் வேரியபிள். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால இந்த லோக்கல் வேரியபிள் உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு குளோபல் வேரியபிளும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே நம்ம வந்து என்ன குளோபல் வேரியபிள், நான் வந்து ஒரே வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன், ஆனால் அது ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் கொடுத்துருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்க இந்த குளோபல் வேரியபிளை எப்படி நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு குளோபல்ஸ் போட்டு
ஏ கொடுத்தீங்கன்னா இது குளோபல் வேரியபிள். என்ன வேரியபிள்? ஏன்ற வேரியபிளை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு. குளோபல்ல என்ன வேரியபிள் ஏன்னு இருக்கோ அந்த அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன 10, அதை வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க குளோபல் வேரியபிளை நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள அதே நேம்ல கொடுத்திருந்தால் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. சரியா? ஸோ குளோபல் கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் குளோபல்? இது என்னது? லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன? இது வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் மட்டும் தான் இது. சரியா? இதே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போகிறப்ப நம்ம அங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் படிப்போம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் படிப்போம். அங்கே அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம படிப்போம். ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேட்டாங்கன்னா இது ரெண்டும் சொல்லணும். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோபல் வேரியபிள் இருக்கு, லோக்கல் வேரியபிள் இருக்கு. சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்குள்ள, ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்க வேரியபிள்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கிறத ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி கால் பண்றது, ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத வேற ஃபங்க்ஷன்ல நம்மளால கால் பண்ண முடியுமா, வேற ஃபங்க்ஷனில் கால் பண்ண முடியும்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், குளோபல் என்ற கீவேர்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும். குளோபல்னு போட்டு அந்த என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள் நீங்கள் கொடுக்கணும். இங்கேயே வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது, b=20 இங்கே டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ குளோபல்னு போட்டு அது என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள் போடணும். நெக்ஸ்ட் b= அது என்ன வேரியபிளோ அதை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்கே. சரியா? ஸோ தட் நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேரியபிளை வந்து நீங்கள் அடுத்த வேற ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் இந்த மாடியூலில் இருக்க வேற ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ். ஓகே, எனி டவுட்ஸ்?